ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் பிறந்த நாள் ஜூன் 22. ஸோ அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய சமூக நலன் விஷயங்கள்லாம் செய்யப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்த நிலையில் த்ரிஷா அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இப்போ ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு என்று சொல்லலாம். ஸோ த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை. ஸோ மீண்டும் ஒரு கிளம்பிய ஒரு பனிப்போர் பேச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரல் ஆகுது. ஸோ அப்படி என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க அந்த நியூஸ் என்ன வைரல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடிய நிலையில் அரசியல் தலைவர்கள், அதுக்கப்புறம் திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் வாழ்த்து தெரிவித்து வந்திருந்தனர். நடிகராக இருந்த காலத்திலேயே விஜயின் பிறந்தநாள் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கக்கூடிய பிறந்தநாள் என்பதால் வாழ்த்து மழை இன்னும் பெரிய அளவில் பெய்தது என்று சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடி, கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் ரசிகர்கள் கவனித்த ஒரே விஷயம் மட்டும் வேற லெவலில் பேசும் பொருளாக இப்போ சமூக வலைத்தளங்களில் மாறியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அமைதிதான். வழக்கமாகவே விஜயின் பிறந்த நாளில் ரஜினி வாழ்த்து தெரிவிப்பது அரிது என்றாலும் இந்த முறை சூழ்நிலை வேறு. நடிகர் விஜயின் பிறந்தநாள் அல்ல, முதல்வர் விஜயின் முதல் பிறந்தநாள். அதனால் இந்த முறை ரஜினி ஏதாவது பதிவு போடுவாரா என்று பலரும் காத்திருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு வாழ்த்தையும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே ரஜினி விஜய் இடையே ஒரு மெல்லிய போட்டி, மறைமுக பனிப்போர், வசூல் ஒப்பீடு, ரசிகர்கள் மோதல் போன்ற பேச்சுக்கள் பல வருடங்களாக இருந்து வந்ததுதான். குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் வெற்றி பெற்றதோ ரஜினி வாழ்த்து தெரிவித்திருந்தாலோ அதற்கு பிறகு விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்வை ரஜினி எப்படி பார்க்கிறார், விஜய் மீது பொறாமையா என்ற கேள்வி அடிக்கடி இணையத்தில் எழுந்து கொண்டே இருந்தது. அந்த எழுந்த கேள்விகளுக்கு அவரும் ரஜினி அவர்களும் பதில் கூறியிருந்தார். சிலர்லாம் விஜய் முதலமைச்சராகிவிட்ட நிலையில் மீண்டும் வாழ்த்து சொல்லாமல் இருந்தது ஏன் என்று கேட்க, இன்னும் சிலர் அவரை பற்றி ஏதாவது சொன்னாலே அதையும் வைத்து சர்ச்சை கிளப்புற மாதிரிலாம் இருந்தது. அதனால தான் ரஜினி அமைதியாக இருக்க முடிவு செய்திருப்பார் என்று அதுக்கும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முறை சமூக வலைத்தளங்களில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீடு ஓடியது. அதாவது விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா என்ன போஸ்ட் போடுவார் என்பது தான். ஸோ இந்த பக்கம் ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விதமாக த்ரிஷா அவர்கள் எதுவும் பதிவிடலை. அதே நேரத்தில் ரஜினி வாழ்த்து சொல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கடைசியில் இருவரிடமிருந்தும் எந்த பதிவும் வராததால் காத்திருந்த ரசிகர்களை இருவரும் ஏமாற்றீர்களே என்று நெட்டிசன்கள் கலாய்த்து இப்போ வராங்க. அதோடு மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். பல தயாரிப்பு நிறுவனங்களில் சிறப்பு வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அரசியல் வட்டாரங்களிலிருந்து வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருந்தது. இப்படி இருக்க தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமான ரஜினிகாந்த் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன் என்ற கேள்வி இயல்பாகவே ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு ரஜினி அவர்கள் பதில் சொல்லுவாரா என்பது இன்னும் தெரியல. அப்படி பதில் வந்தால் கண்டிப்பாக அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மொத்தத்தில் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் வந்ததில் ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்களுக்கு நடுவே ஒரு வாழ்த்து மட்டும் வராதது பெரிய விவாதமாகி இப்போ சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அதுதான் ரஜினியின் வாழ்த்து, த்ரிஷாவுடைய வாழ்த்து. அவர் அமைதியாக இருந்தது சாதாரண விஷயமா, சர்ச்சையை தவிர்க்க எடுத்த முடிவா, இல்லை என்றால் இன்னும் முடிவுக்கு வராத பனிப்போரின் சிக்னலா என்ற கேள்விதான் இப்போது இணையத்தில் மீண்டும் மீண்டும் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே த்ரிஷா ஒவ்வொரு முறையும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பது சமூக வலைத்தளங்களில் அப்பப்போ வெளியாகி அதுவும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தது. ஆனால் சமீப காலமாக த்ரிஷா பற்றி சர்ச்சைகள் பரவி வரக்கூடிய நிலையில் அவர் இந்த முறை என்ன போஸ்ட் போடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எதுவுமே கடைசி வரைக்கும் போஸ்ட் போடவில்லை. இதனால் த்ரிஷா மற்றும் ரஜினி இவங்க இருவருடைய போஸ்ட்டுக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிடைத்திருந்தது.
ஆனால் சென்ற வருடம் கூட த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது கூட இந்த வருடம் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி வைரல் ஆச்சு. அதை கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது போன வருடத்துடைய பிக்சர், இந்த வருடம் அவங்க வாழ்த்து தெரிவிக்கலன்னு. ஸோ தற்போது இந்த நியூஸ் தான் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அவங்க எதனால் போஸ்ட் போடல அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு 50 ஆண்டு கால சட்டசபை மரபை உடைத்திருக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க அந்த நியூஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் என்றாலே ஒரு தனித்துவமான நடைமுறை, பாரம்பரியமான வார்த்தை பிரயோகங்கள், அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கடைபிட்டு வரக்கூடிய ஒரு அவை நாகரிகம்தான் இப்போ வந்து சட்டென பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இப்போ ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் முதல்வர் விஜய் ஆற்றிய உரை கடந்த 50 ஆண்டு கால சட்டசபை மரபுகளை முற்றிலும் உடைத்தெறிந்து அவரது சினிமா ஆடியோ லான்ச் மேடையை போலவே அவையை அதிர வைத்திருப்பதாக முழு தாள்கள் இப்போ கசிந்திருக்கு. முறையான அரசியல் தமிழ், கோப்பு வாசிப்பு என இல்லாமல் முற்றிலும் லோக்கல் மற்றும் பேச்சு வழக்கு தமிழில் விஜய் இறங்கி அடித்த விதம் கோட்டையை ஒரு சினிமா தியேட்டர் போல மாற்றி காட்டியுள்ளது. பொதுவாக தனது படங்களின் ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் தனக்கு வரக்கூடிய விமர்சனங்களுக்கு குட்டி ஸ்டோரி மூலமோ பஞ்ச் வசனங்கள் மூலமோ பதிலடி கொடுப்பது விஜயின் ஸ்டைலு. ஸோ அதே பாணியை சட்டசபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் சிஎம் விஜய் அவர்கள். தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், எதிர்த்து பேசினால்தான் தாங்கள் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைச்சு பேசிய எதிர்க்கட்சியினருக்கு என் முதற்கண் நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. சிலர் நான் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க, அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது பாஸ் என அக்மார்க் சினிமா பாணியில் பேச தொடங்கினார் சிஎம் விஜய். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் பேசினாலதால தான் என் படங்கள் சந்தித்த இப்போதும் சந்திக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 1990களிலேயே ரசிகர் மன்றம் இருந்தப்பவே மக்களுக்கு துணையாக நின்றவங்க நாங்கள் என்று ஃப்ளாஷ்பேக் இதுக்குள்ளெல்லாம் வந்து அவையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த மாதிரி அவர் பேசினது சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகவே வந்து போயிட்டுருக்கு. அவர் பேசின வீடியோவை நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவர் பேசினதில் மெயினாக வந்து அந்த சிக்னல் ஒன்று பண்ணது தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.